ரெட் ஜெயண்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வருது. அந்த ப்ரொடக்ஷனுடைய மொதல் படம் வந்துட்டு விஜயனுடைய படம். உங்க வச்சு தான் படம் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப வருஷமா உதயநிதி வெயிட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனுக்குள்ள வராரு. அப்போ அவங்க வந்துட்டு அஃபிஷியலாக காட்டிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு டிஎம்கே ஃபேமிலி தான், அவரோட பையன் தான், ஸ்டாலின் அவர்களுடைய பையன் தான், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக வந்துட்டாங்க. ஆனால் இந்த ஒரு 15 வருஷம் போட்டு அடி நடிச்சிட்டல அந்த கம்பெனியை. யாரை எப்போ எடுத்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு ஊழல், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ரெட் ஜெயண்ட்ல இருக்காங்க, ரெட் ஜெயண்ட்ல தான் எல்லாம் பண்ணுது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதாவது ஒரு கொலை பண்ணால் ரெட் ஜெயண்ட், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்துன்னு சொல்லி சொன்னாங்கன்னா காரணம் ரெட் ஜெயண்ட். இப்போ விக்ரம் ஓடனா ரெட் ஜெயண்ட், வேற ஏதாவது ஒரு படம் ஓடலைன்னா அதுவும் ரெட் ஜெயண்ட் தான். உதயநிதி அவர்கள் கூட வந்துட்டு ரீசெண்டாக சொல்லிட்டு இருந்தார்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அது யாரு நீதானா, அது யார் அது நீதானா, அந்த படமும் நீதானா அப்படின்னு அது ரொம்ப காமெடியா சொன்னாரு. ஆனா இங்க இண்டஸ்ட்ரி பேசுறது என்னன்னா, இன்னும் எதுவும் ரெட் ஜெயண்ட் கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அப்படி ஒரு டாக் இருந்துகிட்டே இருந்ததுல, அப்படி டாக் இருக்கும்போது என்ன யோசிச்சிருப்பாங்க, டான் பிக்சர்ஸ்னா என்ன, விடியல், ரெட் ஜெயண்ட், சூரியன், டான்னா விடியலாம், போய் கூகுள் பண்ணி பார்த்தாலே அதாங்க வருது, DAWN, டான்னா விடியல். ஸோ டான், ஸோ விடியல், உதயசூரியன், சூரியன் வருது பார்த்தீங்களா, சுற்றி எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு நிலை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த நிறுவனமும் அதே குடும்பத்தை சார்ந்த ஒரு நிறுவனம் தான்.